ரஜினியை அளவைத்த அந்த ஒரு இயக்குனர் 40 ஆண்டு காலமாக மூடி மறைக்கப்பட்ட ஷூட்டிங் ஸ்பாட் ரகசியம். வணக்கம் நேயர்களே. உலகளாவிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரையில் தோன்றினாலே ஸ்டைலும் மாசும் அதிரடியும் தான் நம் நினைவுக்கு வரும். எத்தனையோ சண்டை காட்சிகளில் வில்லன்களை துவம்சம் செய்யும் ரஜினிகாந்த் ஒரு இயக்குனரின் கண்டிப்பால் படப்பிடிப்பு தளத்திலேயே ஒட்டுமொத்த படக்குழுவினர் முன்னிலையிலும் கண்கலங்கி அழுதார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், அதுதான் உண்மை. தமிழ் சினிமாவின் மாபெரும் இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்தில் நடந்த அந்த நெஞ்சை உலுக்கும் ரகசியத்தை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அது 1980களின் காலகட்டம். ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோவாக வலம் வந்து கொண்டிருந்த நேரம். அப்போது எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் 6 - 60 வரை என்ற குடும்ப காவிய திரைப்படம் உருவானது. படத்தின் ரஜினி அவர்கள் எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்து ஒரு நடுத்தர வர்த்தகத்து அண்ணன் கதாபாத்திரத்தில் நடித்து கொண்டிருந்தார். ஒரு குறிப்பிட்ட காட்சியில் ரஜினி தன் தம்பிகளின் துரோகத்தை நினைத்து நெஞ்சு உருகி அழ வேண்டும். காட்சி தொடங்குகிறது. ரஜினி நடிக்கிறார். ஆனால் ரஜினியின் ஸ்டைலான இமேஜ் காரணமாக அந்த எமோஷனல் காட்சியில் எஸ்.பி. முத்துராமன் அவர்கள் எதிர்பார்த்த அந்த நிஜமான சோகம் வரவில்லை. மீண்டும் ஒரு முறை டேக் என்று இயக்குனர் கடுகடுத்த குரலில் சொன்னார். இப்படி 5 முறைக்கு மேல் டேக் போனதால் ரஜினிக்கு பயங்கர மன உளைச்சல் ஏற்பட்டது. அப்போது இயக்குனர் ரஜினியை தனியாக அழைத்து, ரஜினி, நீ சூப்பர் ஸ்டார் என்பதை மறந்துவிடு. உன் சொந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களை மட்டும் நினைத்துப்பார் என்று மிகவும் கண்டிப்புடன் கூறினார். இயக்குனரின் அந்த வார்த்தைகளின் ரஜினியின் இதயத்தை தொட்டது. அடுத்த டேக் போனபோது ரஜினி அவர்கள் கிளிசரின் போடாமலேயே தன் பழைய வாழ்க்கையை நினைத்து மேடையிலேயே கதறி அழத் தொடங்கினார். காட்சி முடிந்த பிறகு ரஜினியால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. இயக்குனர் ஓடி வந்து ரஜினியை கட்டிப்பிடித்து கொண்டார். தியேட்டரில் அந்த படம் வெளியான போது ஒட்டுமொத்த தமிழகமே ரஜினி நடிப்பை பார்த்து அழுதது. ரஜினியின் இந்த அசாத்திய நடிப்புக்கு காரணமான இந்த சுவாரஸ்யமான கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.